என்னோட ஃப்ரிட்ஜினுடைய அளவு 180 லிட்டரு. இதை சுத்தம் பண்ணுறப்ப நம்ம நிறைய விஷயங்கள் கருத்தில் வைக்கணும். அதை நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ மின் இணைப்பை எடுத்துட்டு இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்துட்டோம். சைடில் இருக்க இந்த பாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறோம். ஒரு பவுலில் கொஞ்சமாக நான் விம் லிக்விடு தான் போட்டு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வினிகரும் சோடா உப்பும் கூட கலந்துக்கலாம். ஸ்டெப்லைசரை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃப்ரிட்ஜினுடைய கனெக்ஷனையும் எடுத்துடுறோம். அந்த செல்ஃபு, அந்த பிளேட்டு, அந்த முட்டை பாக்ஸு, ஐஸ் கட்டி வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம விலக்கி கழுவிடுறோம். நல்லா விம் போட்டு நம்ம தேய்ச்சிட்றோம். ஃப்ரிட்ஜை கொஞ்சம் நகர்த்தி அதுக்கு அடியில் இருக்க குப்பையை கூட்டி க்ளீன் பண்ணிடுறோம். இப்போ எல்லாமே நல்லா உலர்ந்து வந்துருச்சு. இது என்னோடய கணவர் இன்சுலின் வெளியே போனால் அதை சுற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஐஸ் பாக்கெட்டு. பின்பக்கம் நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசியம். நல்ல முதல்லலாம் ஓப்பனில் இருக்கும். இப்போ ஒரு 20 வருஷமாக இது போல் அடைச்சி தான் வருது. அதனால் நம்ம ஃப்ரிட்ஜை செவத்துலேருந்து ஒரு அரை அடி முன்னாடி தள்ளி வச்சுக்கும்போது காற்றோட்டம் நல்லா போய் வரும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்குறது, உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த காய் கூடைய கீழ் எப்பையும் வைக்கிறதில்ல வச்சுட்டோம். அதுக்கும் மேலே கொஞ்சம் செல்ஃபில் ஃபஸ்ட்டு செல்ஃப்லேயே நீங்கள் அந்த பிளேட்டை போட்டிங்கன்னா அதுக்கு அடியில் நாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய கொஞ்சம் பல்காக ஸ்டோர் பண்ணக்கூடியதை அடியில் வச்சுக்கலாம். உயரம் பத்தாமல் இல்லை, எல்லாமே படுக்க அவசரத்தில் வைக்கலாம். அதனால தான் அந்த கீழ் ஸ்டெப்பில் ஒன்று வைக்கணும்னு சொன்னது. இந்த பால் ஸ்டாண்டு இதையுமே வச்சுட்டோம். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரீசருக்கு வந்துட்டோம். இந்த ஃப்ரீசரில் இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எச்சரிக்கையானது, ஆபத்தானது. ஏன்னா இதுதான் ஒரு புள்ளி. இந்த இடத்துல இருந்து தான் நரம்புகள் எல்லா பக்கமும் மயிரிழை அளவில் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அந்த வெப்ப ஓட்டம் போய்கிட்டு இருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாம் ஐஸ் கட்டிகள்லாம் கட்டியாக பிடிச்சதுன்னா அதை தோசை திருப்பி போட்டு நெம்புறது அது போலெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ நான் அந்த முட்டை பாக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். எந்த இது நம்ம ஃப்ரீசரில் வச்சாலும் பிடிச்சிக்கும் இல்லையா, அதனால் நான் அந்த பாக்ஸ் மேலே தேங்காய் துருவலை வச்சுருக்கேன். இப்போ சைடில் இருக்க அந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை நாம் எடுக்கும்போது தான் எது தேவையானது தேவை இல்லைங்கிறது கூட நமக்கு தெரிய வரும். கிஸ்மிஸ்ஸு, ஏலக்காய் பொடி, இது கசகசா, சோடா உப்பு, எள்ளு எப்பயுமே நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது நல்லது. கருப்பு எள்ளு, சாப்பாட்டு பொடி, அடுத்தது இட்லி பொடி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டரில் வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஃபஸ்ட்டு செல்ஃபில் இட்லி பொடி வேணுமா, சாப்பாட்டு பொடி வேணுமா எடுத்துக்குவாங்க. இது காஷ்மீரி மிளகாய் பொடி, அது கசூரி மேதி, மல்லிப்பொடி கொஞ்சம் நான் ஸ்டாக் வச்சுருக்கேன். கீழ் செல்ஃபு கம்மியாக இருக்கிறதால அதில் சேமியாவும், மேலே அப்பளக்கட்டு வச்சுருக்கேன். இதில் ஓமம், வெனிலா எசன்ஸு. இது இன்சுலின். என்னோடய கணவர் தினமும் இதை இன்சுலின் போட்டுக்குவார் நீரிழிவுக்காக. அதனால் அது கொஞ்சம் மேல் அந்த கைக்கு வாகாக இருக்கிறது போல் வச்சுக்கிறோம். முந்திரி, கரம் மசாலா பொடி, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், இது சுக்கு பொடி கொஞ்சமாக வச்சுக்கும்போது நெய் போட்டு சாப்பிட்டோன்னா நல்ல செரிமானம் நல்லா இருக்கும். இது முறுக்கு, இதெல்லாம் தான் நான் முறுக்கு மாவு, இடியாப்ப மாவு இதெல்லாம் இப்படி படுக்கோசரத்தில் வச்சுக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் 1 கிலோ வாங்கிட்டிங்கன்னா 1/2 கிலோ பக்கம் இதில் வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது கடலை மாவு, மிஷினில் அரைச்ச மாவு, சாம்பார் பொடி. இது போல் டப்பாக்களை உங்களோட ஃப்ரிட்ஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு 2 செல்ஃப் கிடைக்குது. மேல் செல்ஃபில் தான் எப்பயுமே நம்ம மாவை ஸ்டோர் பண்ணும்போது சரியான பதத்தில் ஒரு 4 நாளைக்கு இருக்கும். பழத்தையும் தயிர், பால் 2ஐயும் நீங்கள் இது போல் வச்சுக்கலாம். அதாவது பால், பழம், தயிர்,
பால், பழம், மாவு இது போல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அந்த ரவை மிஞ்சினது, மைதா மாவு இது போல் கொஞ்சம் நீங்கள் பாக்கெட்டை உடச்சிட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் மாவு வச்ச ரேக்கை திரும்ப காமிக்கிறேன். அந்த இடத்துல தான் உங்களுக்கு இது ஃப்ரீசர்லேருந்து தண்ணி சொட்டி கீழே வரும். அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் திரும்ப உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அந்த கீழே திரும்ப அந்த சைடு டோரில் பாருங்கள், வெயிட் இல்லாத பொருட்களை நீங்கள் டோரில் அரேஞ்ச் பண்ணணும். இல்லாட்டி அந்த டோர் கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். அதே போல் நீங்கள் தண்ணி போட்டு துடைக்கும் போது அந்த ரப்பர் சுற்றி வர ரப்பர் இடுக்குகள்லாம் அழுக்கு இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுக்கணும். இது போல் அரேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா மாதம் 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் நான் பண்ணுவேன். நல்ல காற்று உள்ளே போய் வர்ற அளவுக்கு நாம் கம்மியான பொருட்களை வைக்கணும். வாடை வராமல் இருக்க எலுமிச்சம்பழம் ஒரு மூடி வச்சோன்னா ஃப்ரிட்ஜை 20 நாள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மின் இணைப்பை முதல்ல ப்ளக்கை எடுத்துடணும். அதுபோல் ஸ்டெப்லைசர் நம்ம கண்டிப்பாக அதில் அவங்க ஸ்டெப்லைசர் இன்க்ளூடு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னாலுமே நம்ம தனியாக ஸ்டெப்லைசர் வச்சுக்கிறது ரொம்ப அறிவார்த்தம். ஏன்னா மின் அழுத்தம் முன்ன பின்ன வர்றதால. முக்கியமாக இதோடு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, மழை காலங்களில் இடி மின்னல் காலங்களில் கண்டிப்பாக சுவிட்சை ஆஃப் பண்ணோம். இல்லை அந்த ப்ளக்கையும் பின்னிலேருந்து எடுத்துட்டிங்கன்னாலும் கூட அது ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம இப்போ அந்த ப்ளக்கை எடுத்ததுக்கப்புறம்தான் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்லலாம் நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுருவோம் ஃப்ரிட்ஜை. ஏன்னா அதில் அப்படி ஒன்றும் வச்சுருக்க மாட்டோம். நிறைய திங்ஸு 24 மணி நேரம் விட்டுட்டு திரும்ப அடுக்குவோம். இப்போ அதெல்லாம் நம்ம ஏதேதோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வச்சுருக்கிறதால நமக்கு அப்படியான 24 மணி நேரம் நம்ம கொடுக்க முடியாததால் கண்டிப்பாக நல்லா உலர்ந்ததுக்கப்புறமா நாம் வைக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் வெளியே போகும். அடுத்தது பின்பக்கம் அந்த தண்ணி சேவ் பண்ணுற இடம் இருக்குது, அது வழிஞ்சிடக்கூடாது. அப்பப்போ நம்ம அதை கொஞ்சம் பார்க்குறது போல் செவுத்துலேருந்து ஒரு அரை அடியாவது முன்ன தள்ளி இருக்கிறது போல் நம்ம ஃப்ரிட்ஜை அமைச்சிக்கும் போது நமக்கு நிறைய காற்றோட்டம் வர்றதுனால ஃப்ரிட்ஜுக்கே நாள்பட்ட அதுக்கு ஆயுள் நீடிச்சு வரும். அதுபோல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே டம்ப் பண்ணுறது நிறைய நம்ம வச்சு அடைச்சி வைக்காமல் காற்று லெகுவாக உள்ளே போயிட்டு வர்றது போல் கொஞ்சம் அப்படி நீங்கள் ஒவ்வொரு தரையும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எது வைக்கலாம், எது எடுத்துடலாம். இப்போ வெல்லம் உள்ளே வைக்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாதி டப்பா காலி ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த வெள்ளை டப்பாவை ஸ்பேர் பண்ணுறதை எடுத்துடுறது. இப்போ ஊறுகாய் பாட்டில் நம்மளுக்கு தேவையில்லை, முடிய போகுதுன்னா கொஞ்சம் எடுத்துடுறது. அதுபோல் நம்ம பாத்திரங்களை மாற்றி வைப்போம் இல்லையா, சமைக்கும்போது பெரிய பாத்திரத்துலேருந்து சின்னதுக்கு மாற்றுவோம் எப்பயுமே. அதுபோல் இந்த ஃப்ரிட்ஜையும் நாம் அவ்வப்போது கண்காணித்து வந்தோன்னா தான் உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஃபுட்டு ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகக்கூடாது. இப்போ தயிரை ஓப்பனில் வைக்கக்கூடாது, தேங்காய் மூடியை உடச்சி அப்படியே வைக்கக்கூடாது. அதெல்லாம் உள்ளேருந்து கிருமி அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்மானமாகும். இதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்னாடி சொன்னது போல் அந்த ஃப்ரீசருக்குள்ளே அந்த சிகப்பு பட்டன் இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் எதையுமே வைக்கக்கூடாது. அதிலிருந்து தான் உங்களுக்கு மெலிதான ஒரு மயிரிழை அளவில் எல்லா பக்கமும் மின் கடந்து போகுது. அதனால் அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்மளோட வெதருக்கு தகுந்தது போல், குளிர்காலம் வெயில் காலம் அதுக்கு தகுந்தது போல் நம்ம நம்பர்ஸை மாற்றி கூலிங்கை முன்ன பின்ன சரி பண்ணிக்கணும். அது என்னன்னே தெரில, எப்பயுமே ஒரே மாதிரின்னு போகக்கூடாது. அதுபோல் ஃப்ரீசரில் இருக்க பனிக்கட்டிகளை அவ்வப்போது டீஃப்ராஸ்ட் பண்ணி சரி பண்ணிடணும். உள்ளே கட்டி கட்டியாக தேங்க விடக்கூடாது. அப்படியும் உங்களுக்கு நீங்கள் டீஃப்ராஸ்ட் பண்ணியும் அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் அந்த ஃப்ரிட்ஜினுடைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பார்க்க சொல்லணும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.